الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم القرآن حجة لنا أو علينا أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இணையற்ற அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய உயரிய வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது என்றென்றும் உண்டாகும். புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கட்டங்களிலும் குறிப்பாக விசேஷமாக தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அழகான முறையில் வழி அனுப்பிவிட்டு இன்னும் ஒரு புனிதமான மாதங்களில் ஒன்றான ஷவ்வாலுடைய மாதத்தில் நாங்கள் கால் பதித்திருக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாசங்கள் 3 ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா. இந்த மாதங்களிலே ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகள் நடக்கும். ஹஜ்ஜுக்காக வேண்டி நாட்டம் கொண்டவர்கள் இந்த மாதத்திலிருந்தே அவர்களுடைய பயணங்களுடைய விஷயங்கள் ஏற்பாடு செய்து கொள்வார்கள். யாரெல்லாம் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கான நியத்தை வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க எல்லாத்துடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்து கொள்வானாக. அவங்களுடைய பயணங்களை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பானாக. இதுவரைக்கும் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யலையோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்துள்வானா. அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அமல் செய்யறதுக்குரிய பல சந்தர்ப்பங்களை, பலவிதமான சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு அதை கபூல் செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தௌஃபீக கொடுக்கிறான், ஹிதாயத்தை கொடுக்கிறான். ஒரு அமல் செய்யறது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல், அல்லாஹ்வுடைய ஹிதாயத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு அமல் செய்யறது என்றது சாத்தியமான விஷயம் ஒன்று இல்லை. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்திருக்கிறோம். சிலர்கள் அஸானுக்கு முந்தையே வந்திருப்பீங்க, சிலர்கள் மிம்பர்ல ஏறதுக்கு முன்னால வந்திருப்பீங்க. இந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது வச்ச தௌஃபீக், ஹிதாயத். தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் செஞ்ச ஒரு அனுகூலம் தான் இது. இது எங்கட கெட்டித்தனம் ஒன்றும் இல்லை. நான் நேரத்தோட வீட்டுல ரெடி ஆகினேன், நான் கடையை மூடிட்டேன், நான் வந்தேன் என்றது இல்ல. அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ் அனுப்பி வச்சான். இதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு நன்மையான விஷயத்த செய்யறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரான்னு சொன்னால், அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டினாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த ஒரு நன்மையான விஷயத்தை செய்யறதுக்கும், எந்த ஒரு பாவத்தை விட்டும் தவிர்த்துக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாம, அவருடைய நாட்டம் இல்லாம, அவருடைய ரஹ்மத் இல்லாம எங்களால செய்ய இயலாத போது. இதுதான் ஹகீகத். நாங்க விலகிக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு அமல செய்யறதுக்கு, ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹ் என்னையோட வச்ச தனிப்பட்ட ஒரு இரக்கம், வேறொன்றும் இல்லை. ரமதானுடைய மாசம் கழிஞ்சிச்சு. ரமதானுடைய மாசத்துல பலவிதமான அமல்களை செஞ்சோம், நோம்பு பிடிச்சோம், கியாமுல் லைல் தொழுதோம், தராவீஹ் தொழுதோம், சதகாக்கள் கொடுத்தோம், தர்மங்களை செஞ்சோம்.
இன்னும் முந்தான நபிலான பல அமல்களை செஞ்சோம், குர்ஆன் திலாவத்துகளை செஞ்சோம். நாங்க அமல் செய்யறது ஒரு விஷயம், அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் பாக்கியம் தாரது ஒரு விஷயம். ஆனால் அன்பானவர்களே, சலஃபு சாலிஹீன்கள், முன்னோர்கள், சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், நல்லடியார்கள், அவங்க ரமலானுடைய மாசம் முடிஞ்சிட்டா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அல்லாஹ் கிட்ட கபூலியத்துக்காடி துவா கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ரமலான்ல எங்களுக்கு அமல் செய்ய பாக்கியத்தை நீ தந்தா இந்த அமல்களை கபூல் செஞ்சு போய் ஆகலாம். கபூலியத்தாக முக்கியம் சொல்றோம். அல்லாஹ்வுடைய கபூலியத் இல்லாம நாளைக்கு எங்களுடைய நாங்க எவ்வளவு அமல்கள் செய்வோம், கடைசியில அந்த அமல்கள் செஞ்ச அமல்கள் எல்லாமே வீணா போய்த்திரும். அல்லாஹ்வுடைய கபூலியத் இல்லைன்னு சொன்னா கபூலியத் ஆக முக்கியம். அல்லாஹ் கிட்ட கபூலியத்தை அக்செப்டன்ஸ் அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கும். கபூலியத் கிடைக்கலன்னு சொன்னால் பெரிய நஷ்டவாளிகள் ஆகிவிடும் சொல்றோம். அதனாலதான் அவர்கள் அந்த நல்லடியார்கள், முன்னோர்கள் இந்த அமலுடைய விஷயத்துல, கபூலியத்துடைய விஷயத்துல ரொம்ப கன்சர்னா இருந்தாங்க, ரொம்ப கவனமாக இருந்தாங்க. எனவே இந்த அமல் கொண்டிருக்கிறது, அமலுடைய கபூலியத் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அன்பானவர்களே, ஒரு அமல் கபூல் செய்யப்பட்டதுக்குரிய அடையாளம் என்னது? என்ன அடையாளம்? எதை வச்சு ஒரு அமல் கபூல் செய்யப்பட்டுச்சா இல்லையான்னு விலகிக் கொள்றது. நாங்க ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறார், உம்ராவுக்கு போறார், கஷ்டப்பட்ட ஒரு அமலை செய்யறார். ஹஜ்ஜிக்கு போறது இல்லையே, ஹஜ்ஜிக்கு போயிட்டு அமல் செஞ்சுட்டு ஹஜ்ஜுடைய காலங்கள்ல மிச்சம் பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சு கொள்றாரு, சகிச்சு கொண்டு அமலை முடிச்சுட்டு செலவழிச்சுட்டு இங்க வர ஆறாரு அமல் கபூல் இல்லைன்னு சொன்னால் சரி, அப்ப எப்படி ஹஜ்ஜுன் மப்ரூர், எப்படி ஹஜ்ஜு கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜன் அறிஞ்சு கொள்றது என்று சொன்னால், அன்பானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய அந்த அமல்ல சில இஸ்திகாமத்தை கொடுப்பான். கண்டினியூட்டி ஒன்று இருக்கணும், கன்சிஸ்டன்சி ஒன்று இருக்கணும் அமல் செய்யக்கூடிய நேரத்துல. அதனால்தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் எது தெரியுமா? கொஞ்சமா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யறது. கொஞ்சமா இருக்குது, கொஞ்சம் தான் செய்யறாரு, கண்டினியூவா செய்யறாரு, கன்சிஸ்டன்சி ஒன்று இருக்குது அமல்ல. இது அல்லாஹ்வுக்கு விருப்பம். அப்ப முடிஞ்சிச்சு ரமலான். இந்த ரமலான் அல்லாஹ் ஏன் அமல்களை கபூல் செஞ்சானா என்று பார்த்தா, இப்ப 2 கிழமை தான் ஆகுது, ஒரு 15 நாள் தான் ஆகுது. இப்ப எங்கிட்ட நிலைமையை நான் கொஞ்சம் பார்ப்போம். இந்த 15 நாள்ல ரமலான்ல நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் எப்படி இருக்கிறேன். ரமலான் இருந்த நானா இப்ப இங்க எப்படி இருக்கிறேன் என்றதை நாங்களே எங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் போட்டு பார்த்துக் கொள்ளும். என்ன தொழுகை, என்ன தொழுகையில ஹாலாத் எப்படி, ரமலான நான் எப்படி இருந்துச்சு, இப்ப எந்த ஹாலாத் எப்படி இருக்குது. நான் ரமலான்ல எவ்வளவு இமாம் ஜமாத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், இப்ப என்ன நடக்குது. ரமலான்ல நான் எவ்வளவு தூரத்துக்கு சதகாவுடைய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், முக்கியத்துவம் கொடுத்தேன், இப்ப என்ன நடக்குது. நஃபிலான தொழுகைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தேன், இப்ப என்ன நடக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்ப என் லைஃப்ல, என் வாழ்க்கையில இந்த ஒரு 15 நாள்ல ரமலானுக்கு போற நான் டோட்டல் சேஞ்ச் என்றா, முழுமையான மாற்றம் என்றால் என்ன? அமலுடைய விஷயத்துல ஆர்வம் இல்ல, சதகாவுடைய விஷயத்துல ஆர்வம் இல்ல, குர்ஆன் திலாவத்துடைய விஷயத்துல ஆர்வம் இல்ல என்று சொன்னால், நாங்களே ஒரு கேள்விக்குள் போட்டுக் கொள்வோம், இந்த அமல் அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையா. அமல் கபூலியத்துக்குரிய அடையாளம் வந்து அந்த அமல்ல இஸ்திகாமத் இருக்கு, அந்த அமல்ல ஒரு தொடர்ச்சி, ஒரு கண்டினியூட்டி ஒன்று இருக்கு. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இப்படி பல அமல்களை எங்களுக்கு என்ன செய்யலாம், ரமதான்ல நாங்க செஞ்ச அமல்களை எங்களுக்கு தொடர்ச்சி ஆக்கி கொள்ளலாம். எங்களுக்கு தொடர்ச்சி, எங்களுடைய நோக்கம் என்னது? நாங்க எல்லாரும் நாங்க செல்றது ரமதான்ல ஏதோ கொஞ்சம் டைம் எடுத்தோம், ஆனா இப்போ பிஸி ஆகிட்டோம். ரமதானுக்கு போறோம் பிஸி, பலருக்கும் பல சஃபர்கள், பல ட்ரிப்கள், ஃபேமிலி ட்ரிப், ஃபேமிலி கேதரிங். யோசிச்சு பாருங்க, அந்த ஃபேமிலி கேதரிங்ல, ஃபேமிலி ட்ரிப்ல எங்களை ஒவ்வொருடைய தொழுகையுடைய ஹாலாத்தை யோசிச்சு பாருங்க, தொழுகையுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்க, எதுக்கு வந்திருக்கிறோம் நாங்க, எதுக்காக நடத்தப்பட்டோம், எதுக்கு ரமதான்? சீசனல் அமல் செய்யறதுக்காக நாங்க எல்லாரும் இருக்கிறோம். சீசனுக்கு மட்டும் அல்லாஹ் கிட்ட எங்களை ஒவ்வொருத்தருடைய சிறுகள் எல்லாம் அறிஞ்சவன். சீசனுக்கு மட்டும் அல்லாஹ் கிட்ட நாங்க எங்களை அட்டெண்டன்ஸுக்காக நாங்க இருக்கிறோம் இல்ல சகோதரர்கள். எங்களை ஒரு முக்கியமான, ஒரு பிரதானமான நோக்கத்துக்கு எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறார். நாங்க சொல்றோம், இப்ப எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம், எங்களுக்கு மற்ற விஷயங்கள் தான் முக்கியம் என்று சொல்லி தொழுகையுடைய ஹாலாத்தை மறந்துட்டுமே சகோதரர்களே, அமலுடைய ஹாலாத்துகளை மறந்துட்டுமே சகோதரர்களே. ஹராம் ஹலால் பேணுதல் இல்லை சகோதரர்களே. எங்ககிட்ட
பாட்டும் பைலாவும் மதுவும் இதுமா தான் இருக்குது எங்க ட்ரிப்புகள்ல. என்ன செய்யறோம்? நாங்க யாரை ஏமாத்துறோம்? நாங்க எங்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என் நண்பர்களே, நாங்க எங்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே நோம்புக்கு போறோம், நாங்க எப்படி என்னத்தை நாங்க கொஞ்சம் செஃபிசன் போட்டு பார்ப்போம் எப்படி என்ன ஆளா. எல்லாம் பெரிய ஒரு நோக்கத்துக்காண்டி ரமதான தந்தான், தப்புவா வந்துச்சா இல்லையா, என்ன செய்யறேன் நான்? எனவே நாங்க போடும் ரமதானுக்கு பின்னால என் அமல்கள் சரி. நோம்பு ஷவ்வாலுடைய மாசம் எனக்கு தொடர்ச்சியாக 6 நோம்பு பிடிச்சுக்கொள்ள கஷ்டமா இருந்துச்சு. பல சாப்பாடுகள், கல்யாணங்கள், வீட்டு விஷயங்கள். இந்த மாசம் முடிகிற வரைக்கும் எனக்கு சந்தர்ப்பம் இருக்குது, பிடிப்போமே நோம்ப. ஒவ்வொரு கிழமையும் திங்கள் வியாழன் நோம்பு பிடிப்போமே. நாங்க எல்லாரும் நியத்து வச்சுக்கொள்வோம். ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 நோம்பு. இது அமலுடைய கபூலியத்துக்கு அடையாளம். எனக்கு நோம்புல ஒரு ஆர்வம் வரணும், நோம்புல ஒரு முஹப்பத் வரணும், என் உள்ளம் ஈர்க்கப்படணும் நோம்புடைய விஷயத்துல, தொழுகையுடைய விஷயத்துல. நப்பிலான தொழுகைகள், முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் ஆர்வம் வரும் வந்தார்கள். எனக்கு முன்பின் சுன்னத்துகள் ஆர்வம் இல்ல, நப்பிலான விஷயங்கள் ஆர்வம் இல்ல. ஜும்மா முடிஞ்ச பிறகு பார்ப்போம் எல்லாரும் அந்த ஜும்மாவுக்கு பின்னால் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு போறதுக்கு, ஜும்மாவுக்கு பின்னால ஒரு 33, 33, 34 சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு எங்கட இளைஞர்களுக்கும், எங்கட சிறுவர்களுக்கும், எங்கட முதியவர்களுக்கும், எங்கட மூத்தவங்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் இளைஞர்கள் செயல்படுறாங்க. அவங்கள பார்த்து சின்ன தம்பிமார்கள் செயல்படுறாங்க. எல்லாரும் மஸ்ஜிதுக்கு அவசரமா வெளியே போறோம். ஏன் 2 ரக்காத் சொல்லுவோமே, என்ன நடந்துட போகுது? அல்லாஹ்வுடைய நேசன் ஆகிடுமே, என்ன நடந்துட போகுது? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஆவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் எனக்கு வசப்பட்டுடும். எந்த இன்பத்தை நான், எந்த என்ஜாய்மெண்ட் நான் இன்றைக்கு விலைக்கு கொள்ளிக் கொண்டிருக்கிறோம். ஒரு 2 நாள் ட்ரிப் போனா, ஒரு 3 நாள் ட்ரிப் போனா, வேன்ல பஸ்ல பாட்ட போனா, பைக்ல அடிச்சா, எங்கேயாலும் போயிட்டு எங்கேயாலும் ஒரு ஃபன் ஒன்று எடுத்தா, இதுதான் என்ஜாய்மெண்ட் நினைக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஆவிட்டோம் என்று சொன்னால் எந்த நாளும் என்ஜாய்மெண்ட் தான். இங்க மட்டும் இல்ல, கபர்லயும் என்ஜாய்மெண்ட் தான். அங்க விளங்குறோம் இல்ல, அதை அங்க ஓரமாக்கி வச்சிருக்கிறோம் சகோதரர்கள். அந்த வகையில ரமதான் முடிஞ்ச இந்த தொழுகையில நாங்க கண்டினியூ ஒரு கன்சிஸ்டன்சி, இமாம் ஜமாத் விடமாட்டேன் மௌத்து வரைக்கும். இன்னைக்கு பிஸி ஒன்றும் இல்ல, நாங்க எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறோமோ அதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறோம் இல்ல. நாங்க சொல்ற கொஞ்சம் பிஸி, என்ன பிஸி? பிரையாரிட்டி இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்ல. முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அதை செய்வோம். நான் பாம்பு சொல்லுது, பள்ளிக்கு முன்னுக்கு கடை, பள்ளி முன்னுக்கு ஆபீஸ், எல்லாம் எனக்கு பள்ளிக்கு நடந்து போற தூரம் இருந்தாலும் அன்பானவர்களே, சகோதரர்களே, பிஸி என்றா பிரையாரிட்டி இல்ல, முக்கியத்துவம் இல்ல. எங்ககிட்ட தொழுகையிட முக்கியத்துவம் இல்ல. அப்ப நாங்க எல்லாம் நோம்புல நடிச்சிருக்கிறோம், 30 நாள் நடிச்சிருக்கிறோம். கூலி அல்லாஹ் தருவான் சகோதரர். நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்த 30 நாள் நடிக்கிறதுக்கு இல்ல எங்களுக்கு நோம்பு வந்தது. எங்களோட மௌத்து வரைக்கும் எங்களோட வாழ்க்கையை இது தொடர்ச்சியாகும். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஆக முக்கியமான விஷயம் தான் குர்ஆனோட நாங்க தொடர்ச்சியாக நாங்க பின்னிருந்தோம், தொடர்பு பட்டிருந்தோம். ரமதான் எங்களுக்கும் குர்ஆனுக்கும் ஒரு அலாதியான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இப்ப அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குதா அல்லது டிஸ்கனெக்ட் ஆகிருச்சா? அடுத்த ரமதானுக்கு தான் நான் குர்ஆனை தூக்க போறேன். குர்ஆனுக்குரிய சில ஹக்குகள் இருக்குது சகோதரர்களே. அதான் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய தலைப்பாகவும் இருந்து கொண்டு குர்ஆனுக்குரிய சில ஹக்குகள் இருக்கு. அந்த குர்ஆனுடைய ஹக்குகளை, இந்த குர்ஆன் என்ன, யாருடைய வார்த்தைகள், எங்கிருந்து வந்திருக்குது, என்னத்துக்கு வந்திருக்குது என்ற விஷயமே எனக்கு தெரியாம இன்றைக்கு என் வாழ்க்கையை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் என்றா அவனுடைய வாழ்க்கையில குர்ஆன் வந்து ஒரு ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில நான் வெறுமனே மார்பு தப்பிக் கொள்கிறேன், பெருமை அடிச்சுக் கொள்கிறேன், proud to be a Muslim என்று சொல்றேன். ஆனா குர்ஆனுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அதனுடைய ஹக்குகளை, அதனுடைய உரிமைகளை, அதனுடைய ரைட்ஸ்களை நான் கொடுக்கிறேன். குர்ஆனுடைய ரைட்ஸ்களை நாங்க எல்லாரும் இதை கேட்டு பார்ப்போம். என்ன ரைட்ஸ் இருக்கு குர்ஆனுக்கு? முதலாவது, ஏன் எனக்கு குர்ஆன், ஏன் அல்லாஹ் குர்ஆன் எனக்கு இறக்கி தந்தான்? இந்த குர்ஆனில் என்னத்தை படிச்சிருக்கிறேன் நான்? அங்க ஒருத்தர் கேட்பேன், எங்கட வாழ்க்கையில் இந்த குர்ஆனின் மூலமா என்னத்தை படிச்சிருக்கிறேன்? பயான் கேட்டிருக்கிறேன், ஹதீஸ் கேட்டிருக்கிறேன். குர்ஆன் அதானே ஆக முக்கியம். எங்களுடைய மூலாதாரங்கள் முதன்மையானது குர்ஆன். முதலாவது குர்ஆனுடைய ஹக்குகள்ல முதலாவது விஷயம் அத்தஸ்தீக் வல் ஈமான்.
முதலாவது இந்த குர்ஆனை நான் உண்மைப்படுத்தணும், அதை ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரஸூலிஹி. ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி, அல்லாஹ் எதை இறக்கி வச்சிருக்கிறானோ அதையும் நாங்க ஈமான் கொள்ளணும். குர்ஆன்ல எனக்கு அலாதியான எனக்கு சந்தேகம் வரையல. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ, அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல. இந்த குர்ஆன் இருக்குதே இது லா ரைப ஃபீ, இதுல எந்த டவுட்ஸும் உங்களுக்கு வரையல, எந்த சந்தேகமும் வைக்கல. சந்தேகம் வருவதா எங்களுடைய ஈமான்ல குறைப்பா. அவ தஸ்தீக் இருக்கணும். தஸ்தீக் எடுத்துனா உண்மைப்படுத்தணும். அல்லாஹ் சொல்லிட்டானா இது உண்மைதான். குர்ஆன்ல வருவதா? அல்லாஹ் குர்ஆன் எவ்வளவு விஷயங்களை சொல்றான். உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு முன்னால விஷயத்த சொல்றான். நாங்க முன்னால எப்படி இருந்தோம், எங்களை அப்படி அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய ரியாலிட்டிய யதார்த்தத்தை அல்லாஹ் பேசுறான். இதுதான் மனுஷன், மனிதனே, இதுதான் துனியா, இதுதான் உலகம், இதுதான் அவனோட வாழ்க்கை. மௌத்த பத்தி அல்லாஹ் பேசுறான். மௌத்துக்கு பின்னால கபரை பிடிக்கும் என்று அல்லாஹ் பேசுறான். கபருக்கு பின்னால ஹஷ்ர பிடிக்கும் என்று அல்லாஹ் பேசுறான். ஹஷ்ருக்கு பின்னால கியாமத்துடைய அந்த நாள் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு சொர்க்கம் நரகம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் பேசுறான். குர்ஆன் கட்டுக்கதையோ, குர்ஆன் கவிதை புத்தகமோ, குர்ஆன் ஒரு காப்பியமோ இல்ல சகோதரர்கள். இது குர்ஆன் ஒரு எங்களுடைய வாழ்க்கை, முஸ்லிமுடைய மனிதனுடைய வாழ்க்கையில, முஸ்லிம் மட்டுமல்ல, மன்னிச்சுக்கோங்க அந்த வார்த்தை சொல்றதுக்கு, குர்ஆன் முஸ்லிம் மட்டும் இல்ல, ஹுதல்லின் நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கு முடிய குர்ஆன். இதுதான் ஹகீகத். இதை உண்மைப்படுத்துறது எப்படி அல்லாஹ் நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படி ஏனைய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி வழி நடத்தினார், அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி தண்டனைகளை கொடுத்தார், எப்படி எப்படி எல்லாம் நடந்துச்சு. குர்ஆன்ல சந்தேகப்படுத்த கொண்டுவே இல்லை. எங்கட இன்டெலெக்டுக்கு, எங்கட அறிவுக்கு சில விஷயங்கள் படுவதில்லைன்னு சொல்லி குர்ஆன் எங்களுக்கு இதுல ஓரமாக்கணுமா? அது ஒட்டக காலத்துக்கு சரி, ஒட்டக யுகத்துக்கு சரி, இந்த யுகத்துக்கு சரியில்லை எங்களுக்கு எப்படி சொல்லலாம் சகோதரர்களே? குர்ஆன் எப்படி எங்களுக்கு ஓரமாக்கணும்? எங்கட இன்டெலெக்டுக்கு படாத சில விஷயங்கள் வரப்போல அல்லாஹ் பாதிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹான் என்ற வார்த்தை எல்லாம் பாதிக்கிறார். சூரா இஸ்ரா அல்லது சூரா பனி இஸ்ராயில் என்ன ஆரம்பிக்குது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. இந்த மிஅராஜுடைய ஒரு பயணம் இருக்குது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு இங்கால ஒரே இரவுல வந்து அங்கிருந்து மிஅராஜுடைய பயணம் போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சித்ரத்துல் முன்தஹா, 7 வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா தாண்டி அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை அல்லாஹ் பார்த்துட்டு வந்தாங்க. இது இந்த சூரா ஒரு முஃமினுடைய ஒருத்தருடைய ஈமான்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரா. இது நடக்குமா இந்த கேள்வி கேட்ட ஈமான் தான் குழம்பி போய்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல எந்தெந்த இடங்கள் எல்லாம் சுப்ஹான வார்த்தை உதாரணத்துக்கு பாருங்க. ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னா. சில படைப்பினங்களை பார்த்தா அல்லாஹ் நபிக்கு வழிகாட்டா நீங்க இந்த துஆ ஓதுங்க. என்னது? ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, யால இதெல்லாம் நீ சும்மா வீணா படைக்கல, சுப்ஹானக ஃபகினா, நீ தூய்மையானவனியா. ஏன் இன்டெலெக்டுக்கு படாத சில நேரம் அல்லாஹ் ஏன் இந்த கொசிய படைச்சான், அல்லாஹ் ஏன் இந்த புழுவை படைச்சிக்கணும், அல்லாஹ் ஏன் இந்த புல்ல படைச்சிருக்கணும், எங்கட இன்டெலெக்டுக்கு படாத சகோதரர்கள் சில விஷயங்கள். அதனாலதான் சுப்ஹான். சுப்ஹானல்லாஹ் அந்த வார்த்தை லேசான ஒரு வார்த்தை இல்லை. எனவே முதலாவது தஸ்தீக் ஈமான், உண்மைப்படுத்தலும் ஈமான் கொள்ளணும். இதுதான் குர்ஆனுக்கு நாங்க கொடுக்கிற முதன்மையான ஹக். இரண்டாவது திலாவத்துல் குர்ஆன். அது அல்ஹம்துலில்லாஹ் நாங்க செய்யறோம். ரமதானுடைய மாசத்துல அதிகமான குர்ஆன்கள் ஓதிருக்கிறோம். 3 குர்ஆன், 4 குர்ஆன், 5 குர்ஆன், சில நேரங்கள் 10 குர்ஆன், சில இடங்கள் 50 குர்ஆன்களை ஓதிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த குர்ஆனுடைய முழுமையான யாரெல்லாம் ரமதான்ல குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட்டோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுடைய எல்லாத்துடைய குர்ஆனையும் கபூல் செய்து கொள்வானாக. கவலையான செய்தி சகோதரர்களே, இந்த ரமதானின் கூட குர்ஆன் திலாவத் செய்யாத, குர்ஆன் ஓதாத எத்தனையோ பேர் இருக்கிறோமே. வரத்திலில் குர்ஆன தர்தீல் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, அதனுடைய ஹக் திலாவத் செய்யுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஓதுங்க குர்ஆன. குர்ஆன் ஓதுறேன்னு சொன்னால் எங்களுக்கு எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும் சகோதரர்களே? ஓத தெரிஞ்ச எத்தனையோ பேருக்கு, எங்களுக்கு எத்தனை பேருக்கு தஜ்வீதுடைய சட்டதிட்டங்கள் தெரியும்? நான் ஓதுறது சரிதானா,
என்ன ஃபாத்திஹா சரியா, என்னுடைய மக்ரஜ் நான் வெளியாக்கக்கூடிய அந்த இடம், நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தைகள், ஷீன சொல்றேனா, சீன சொல்றேனா, ஸ்வாப் சொல்றேனா, எதை சொல்றேன், நான் எந்த வார்த்தையை சொல்றேன். இவ்வளவு காலம் எத்தனை வருஷம் ஃபாத்திஹா ஓதி கொண்டிருக்கிறேன், இன்னும் ஃபாத்திஹாவை திருத்தறதுக்கு எனக்கு டைம் இல்லாம இருக்குது. பிரையாரிட்டி. எத்தனை வருஷம் நான் சூரத்துல் யாசீன் ஓதுறேன், எத்தனை வருஷம் சூரத்துல் கஹஃப் ஓதுறேன், எத்தனை வருஷம் வாக்கியா, தபாரக், சூரா முல்க், எத்தனை வருஷம் ஓதுறேன் சகோதரர்களே. ஆனா எப்ப எனக்கு நினைவு வந்திக்குது, கொஞ்சம் போயிட்டு திருத்துவோமே குர்ஆன. குர்ஆன் என்ன விலகி இருக்கிறோம் குர்ஆனை பத்தி. உலூமுல் குர்ஆன் கிதாப் ஒன்று இருக்குது. இதுல எல்லாத்துக்கும் ஒரு கடமை இருக்குது. மஸ்ஜித் இமாம்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, ஊர்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, பயன்படுத்துவோம் அவங்கள. உலூமுல் குர்ஆன் கிழமைக்கு ஒரு அது என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த குர்ஆனுடைய சில பேசிக் நாலேஜ் இருக்காது இல்ல. ஏன் குர்ஆன் சூரா மக்கி என்னத்துக்கு, மதனி சூரா என்னத்துக்கு, நாசிக் மன்சூக் என்று சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. சில குர்ஆன்ல சில ஆயத்துகள் இருக்குது, ஆனா ஆயத்து இருக்குது சட்டம் இல்ல. சில விஷயங்கள் சட்டம் இருக்குது, குர்ஆன் ஆயத்தாக இல்ல. ஏன் அது அல்லாஹ் மன்சூக் ஆக்கினான், ஏன் அல்லாஹ் அதை இல்லாமல் ஆக்கினான் குர்ஆன்ல, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. குர்ஆனுடைய வகுப்புகள் இருக்குது. ஏன் இந்த இடத்துல நாங்க எப்படி நிப்பாட்டணும், அந்த சின்ன கா போட்டா எப்படி நிப்பாட்டணும், ஜா வந்தா என்ன செய்யணும், மீம் வந்தா என்ன எப்படி நிப்பாட்டணும், ஏன் நீங்க நிப்பாட்டணும், இதெல்லாம் குர்ஆனுடைய அறிவு இல்லையா, திலாவத் செய்யறது இல்லையா. நாங்க எப்ப படிக்க போறோம் சொல்லுங்க. அது மௌலைமாருக்கு மட்டும், ஹாபிஸ்மாருக்கு மட்டும், அது அவ்வளவுதானா, அவ்வளவுதான் குர்ஆனா? அன்புக்குரியவர்களே, திலாவத்தில் குர்ஆன் இரண்டாவது விஷயம். மூணாவது சகோதரர்களே, ததப்புர் முக்கியமான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபலா யததப்பரூன். நாங்க சில நேரம் குர்ஆனை திலாவத்துக்கு மட்டும் வச்சுட்டோம், ஓதுறதுக்கு மட்டும். வெள்ளிக்கிழமை வந்த கஹஃப் மட்டும், ஒவ்வொரு நாளும் சூரா யாசீன், ஒவ்வொரு நாளும் வாக்கியா. அன்பானவர்களே, அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அஃப் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. என்ன நீங்க குர்ஆனை கொஞ்சம் ததப்புர் செய்யலவா, கொஞ்சம் ஆய்வு செய்யவே ஏறா, உங்களுக்கு நேரம் இல்லையா, உங்களோட உள்ளங்கள் எல்லாம் பூட்ட போட மாட்டீங்க. அல்லாஹ் கேட்கிறான் ததப்புர். அதை நாங்க ஒரு சாராருக்கு வச்சுட்டோம், இது இவங்களுக்கு உலமாக்களுக்கு தான் இல்ல சகோதரர்கள். இது எல்லாத்துக்கும் குர்ஆன். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை படிப்போமே நாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை. திலாவத்துடைய விஷயத்துல ரமலான்ல மட்டும் நாங்க மெனக்கிட்டு குர்ஆனை ஓதி முழுமையான எஃபர்ட் ஒன்று கொடுத்து ஒரு குர்ஆன் முடிச்சிட்டோம். அன்பானவர்களே, சகோதரர்களே, அடுத்த பிளான் ஒன்று, அடுத்த வருஷம் ரமலான் ஆகிறதுக்கு முன்னால 10 குர்ஆன் முடிக்கும். எப்படி 10 குர்ஆன் ஏழுமா, 10 குர்ஆன் முடிக்க ஏழுமா? இந்த ரமலான் ஒரு குர்ஆன் முடிக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் முடிச்சோம் தானே. அத மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதினா, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்ல எவ்வளவு நேரம் ஆக கூடினா ஒரு அவர் போகும். முள்ள கஷ்டப்பட்டு ஓதினா ஒரு அவர் போகும். அந்த ஒரு அவர் நாங்க என்ன செய்யணும், பிராக்டிக்கலாக இந்த ஒரு அவரை நாங்க கொஞ்சம் சங்க் பண்ணிக்கொள்ளணும், கொஞ்சம் உடைச்சு கொள்ளணும். அந்த ஒரு அவரை என்ன ஒரே அடி அடிக்கிறதா, அதை நாங்க ஒரு 6 ஸ்லொட்டுக்கு எடுப்போம், ஒரு 5 ஸ்லொட்டுக்கு எடுப்போம், அல்லது ஒரு 15 நிமிஷமா எடுப்போம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால முன்னால டைம் எடுக்க மனசு வச்சா செய்யலும் சொல்றேன். அப்படி செஞ்சோம் உனக்கு ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் முடிக்கணும். நான் சொல்றது ஆக மினிமம். அப்ப அடுத்த வருஷம் ரமலானுக்கு நான் அல்லாஹ் கிட்ட சொல்றேன், ஏன்னா அடுத்த வருஷம் ரமலான் ஆக போல நான் 10 குர்ஆனோட நான் வந்து சந்திக்கிறேன், நியத்தை வச்சுக்கொள்வோம். ததப்புர் செய்யறதுண்டா, குர்ஆனை கொஞ்சம் ஆய்வு செய்யறதுண்டா, சில விஷயங்கள் நாங்க படிக்கணும் குர்ஆன்ல. இன்னைக்கு குர்ஆனுக்கு சேலஞ்ச் பண்றாங்க, ஆனா எங்களுக்கு அதுக்கு ஜவாப் சொல்லிக் கொள்ள தெரியாமல் இருக்குது குர்ஆன்ல. எனவே மூணாவது விஷயம் ததப்புர் இருக்குது, குர்ஆன் ஆய்வு செய்யறது. ஆய்வு நோக்கோட எப்படி செய்யலாம், ஆய்வு நோக்கம் எப்படி செய்யலாம்? எனக்கு குர்ஆன் ஓதுறதே கஷ்டம், அது எப்படி நீங்க ஆய்வு செய்ய சொல்றீங்க? உலமா கழிக்கிறாங்க. வருவோம் அதுல எனக்கு இந்த ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் போவோமே, சூரத்து நாஸ், சூரத்துல் இக்லாஸ், சூரா ஃபலக், இப்படி ஒவ்வொன்றா ஜெமியத்துலமாவுடைய ஒரு தர்ஜுமான் வெளியிட்டு இருக்கிறாங்க. அம்மா ஜுஸுடைய தர்ஜுமா. அல்ஹம்துலில்லாஹ், அது தர்ஜுமாவா இருந்தாலும் அதுக்குரிய விளக்கத்தோட புட்நோட்டோட அதுக்குரிய விஷயங்கள் இருக்குது. அதை எடுத்து சரி வாசிப்போமே. நாங்க அடுத்த ரமலான் முடிகிறதுக்கு முன்னால ஒரு ஆயத்தை பார்ப்போம். நாங்க ஒரு விஷயம் இறங்கினோம் சொன்னா வல்லதீன ஜாஹது ஃபீனா, அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னோட விஷயத்துல நீங்க முயற்சி செய்யறதுக்கு வெளியாகி வருவீங்கண்டா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, உங்களுக்கு நான் அதை விலகிக் கொள்வது பல வழியை காட்டி தருவோம். எனவே மூணாவது விஷயம் ததப்புர், நாலாவது விஷயம் ஹிஃப்து,
அந்த குர்ஆன மரணம் விடுறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாத்துக்கும் சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதூன். ரெண்டு ஆயத்தையும் குர்ஆன் உலமாக்கள் சொல்றாங்க. முதலாவது ஆயத் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், நாங்க குர்ஆனை இலகுபடுத்தி இருக்கிறோம் உங்களுக்கு. லிஸ்ஸிக்ரி என்றா சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க லில் ஹிஃப்லி, அத மரணம் விடுறதுக்கு, அத மெமரைஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு லேசிப்படுத்திருக்கிறோம். நாங்க சில விஷயங்கள் முடிவு கட்டுட்டோம். எனக்கு 50 வயசு ஆவிருச்சு, எனக்கு இதுக்கு ஒரு குர்ஆன பாடமாக்கல. அன்பானவர்களே சகோதரர்களே, அப்படி இல்ல. அது நாங்க எங்கட மெமரிக்கு அல்லது எங்கட சிஸ்டம் கொடுத்திக்கிற ஒரு ராங் இன்ஃபர்மேஷன். ஏலும் அப்படி ஏலும் என்ற முயற்சியோட நான் குர்ஆன மன்னமாக்க ஸ்டார்ட் பண்ணி இடையில எனக்கு மௌத்து வந்தாலும் அல்லாஹ் எங்களை ஹாஃபிஸ்மார்கள் பார்க்குவான். குறைஞ்சிடுமா ஹாஃபிஸ்மார்கள் விரும்பினா? எவ்வளவு பெரிய பாக்கியம் சோதரர்கள். 60, 70, 80 வயசை பத்தி பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. அல்லாஹ் மரணமாக்குறதுக்கு லேசின்னு வச்சிருக்கிறான். ஏனென்றா யாருக்கெல்லாம் மாம்பழ பிள்ளைகள் இருக்குதோ அவங்கள படிக்க வைங்க, டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, லாயர் ஆக்குங்க, பெரிய தொழிலதிபராக்குவோம், வேண்டியதை செய்வோம், குர்ஆனை மரணமாக்க வைப்போம். ஒரு ஹாஃபிஸுக்கு உடைய பெற்றோருக்கு கிடைக்க சிறப்பு துனியால எவ்வளவு நாள் விளங்காத நாள் கியாமத்துடைய நாள்ல போனா விளங்கும். யாருக்கெல்லாம் மாம்பழ பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் இருக்குதோ ஹாஃபிஸ் மாதிரி ஆக்குவோம். யாருக்கெல்லாம் பிள்ளைகள் இல்லையோ நான் ஒரு ஹாஃபிஸ் ஆகுவோம், பிரச்சனை இல்லை. ஏனென்றா அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்க தான் குர்ஆன் இறக்கி வச்சோம், நாங்க அதை பாதுகாப்போம். என்றா குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கிற முறையில ஒன்றுதான் அல்லாஹு அலம் ஹாஃபிஸ்மார்கள் அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்ப நான் குர்ஆன ஹாஃபிஸாக்கினா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை பத்த வச்சு போட்டாலும் நவுதுபில்லா அப்படி நடக்காது, நடக்க இயலாது. அப்படியே தான் நடந்தாலும் எங்களுக்கு ஹாஃபிஸ்மார் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அப்ப அல்லாஹ் எங்களே ஒரு டாஸ்க், ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸா அல்லாஹ் வச்சிருக்கிறார். நாங்க அல்லாஹ்வுடைய ஆட்கள், குர்ஆனை மரணமிடக்கூடியவர்கள். அன்பானவர்களே சகோதரர்களே, அடுத்தது 5வது விஷயம் அல் அமலு பிஹி, அதன் பிரகாரம் அமல் செய்யறது. என்ன அமல் செய்யணும் குர்ஆன்ல? யோசிச்சு பாருங்க. கடைசி ஒரு கிழமையாக குர்ஆனுடைய எந்த அமலை நான் செஞ்சிருக்கிறேன்? குர்ஆன் இருந்து இதனால் இந்த அமலை குர்ஆனில் செஞ்சிருக்கிறேன். நான் விட்டுட்டோமே சகோதரர்களே குர்ஆனுடைய அமல்களை. ஆஸ்திரேலியால சில வருடங்களுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே டிவோர்ஸ். 75%, more than 75% டிவோர்ஸ். என்ன செஞ்சாங்க? ஒரு ஆய்வு செஞ்சாங்க, இதை எப்படி நிப்பாட்டலாம். பலரையும் கூப்பிட்டாங்க, கவுன்சிலர்ஸ் கூப்பிட்டாங்க, என்ஜிஓஸ் கூப்பிட்டாங்க, இது சம்பந்தமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களை கூப்பிட்டாங்க. என்ன செய்யலாம்? எல்லாமே செய்யும். பல முயற்சிகள் நடந்துச்சு. கடைசியாக சில மத குருமார்களை கூப்பிட்டாங்க, முக்கியமாக ஃபாதர்ஸ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாரன், எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இதுக்கு கவர்மெண்ட் கொடுத்துச்சு. சொல்யூஷனோட வந்தாங்க. அவங்க என்ன சொல்யூஷன்? 2 பேருக்கு மத்தியில கன்ஃபிளிக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு மத்தியில கன்ஃபிளிக்ட் ஆகினா மாப்பிள்ளை சைட்ல ஒருத்தர் வரணும், உங்களோட சைட்ல ஒருத்தர் வரணும். 2 பேரும் மீடியேட் பண்ணணும். அவங்க 2 பேரும் மீடியேட் பண்ணி 2 பேரும் பேசி அவங்க முடிவுக்கு வரணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா பிரிஞ்சு போறதா. அதுக்கு போதும் அந்த ரேட் அப்படி 50% குறைச்சாங்க. இப்ப கவர்மெண்ட் கேட்டாங்க, இந்த பாதத்துக்கு எங்கிருந்து சட்டம் எடுத்தீங்க? சொன்னாங்க, இங்க இல்ல, குர்ஆன் எடுத்தோம். குர்ஆன்ல என்ன ஆயத்? சூரத்துல் நிசால வைன் சித்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅது ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா. நீங்க மாப்பிள்ளை பொண்டாட்டி 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை வார்த்தை பயப்பட்டா நீங்க என்ன செய்யுங்க? மாப்பிள்ளை சைடால ஒருத்தர், பொண்ணுடைய சைடால ஒருத்தர், 2 பேருக்கு மீடியேட் செய்யறதுக்கு அவங்க 2 பேரும் வந்து பேசட்டும். அதுக்கு பிறகு அவங்க முடிவு போட்டோம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய எந்தெந்த இடங்கள் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு பேசுறானோ அது ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு சில விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்றான், அல்லது செய்ய வானம்னு சொல்றான். ஆனா குர்ஆனே மோதுறோம், குர்ஆன் தொழுகையிலே மோதுறோம். சகோதரர்களை யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொன்னா அல்லாஹ் வேற யாரையோ பேச நினைச்சோம், நாங்க தக்பீரை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எங்களோட பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றான், நாங்க என்ன செய்யறோம்? அடுத்தது அல் இஸ்திஷ்ஃபா. இந்த குர்ஆனின் மூலமாக நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? நோய்க்கு நிவாரணம். லிமா ஃபி சுதூர் ஒன்று இருக்குது, எங்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய். 2வது எங்களுடைய வெளிப்படையான சில நோய்கள். ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது. ஆனா எங்கள்ல சிலர்கள் இந்த குர்ஆனை வெறுமனே ஷிஃபாவுக்கு மட்டும் வச்சு கொண்டிருக்கிறாங்க.
ஷிஃபாவுக்கு மட்டும் இல்ல சகோதரர். சூரத்துல் ஃபாத்திஹா முழு நோய்க்கும் நிவாரணி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஈமான் வேணும், அதுல ஈமான் வேணும். கடைசியாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக் மின் ரப்பிக். தப்லீக் செய்யறது, இந்த குர்ஆனை மத்தவங்களுக்கு எத்தி வைக்கிறது. இந்த குர்ஆனை மத்தவங்களுக்கு எத்தி வைக்கிறது 7வது விஷயம். மத்த 6 விஷயம். ஒன்று எங்களுக்கு தஸ்தீக், அது உண்மைப்படுத்தணும், ஈமான் கொள்ளணும். 2வது குர்ஆனை திலாவத் செய்யணும், அதனுடைய சட்டத்திட்டங்களை படிக்கணும். 3வது குர்ஆனை ததப்புர் செய்யணும், ஆய்வு செய்யணும். 4வது குர்ஆனை மரணமிடணும். 5வது அமல் செய்யணும். 6வது குர்ஆனின் மூலமாக நாங்க நோய்க்கு நிவாரணம் பெற்றுக் கொள்ளணும். 7வது விஷயம், இந்த 6 விஷயத்தை நாங்க எங்களுக்கு உறுதி வந்திருந்தால் லேசா தப்லீக் செய்வோம். குர்ஆனை மத்த மக்களுக்கு எத்தி வைப்போம். குர்ஆனை நாங்க கொடுக்காம வச்சு கொண்டிருக்கிறோம், மஸ்ஜிதுக்கு வச்சு கொண்டிருக்கிறோம். குர்ஆனை கொடுக்காம சட்டம் பேசுறோம். எங்களுக்கு குர்ஆன் கொடுக்கலுமா, எங்களுக்கு அவங்களுக்கு தர்ஜுமா கொடுக்கலுமா? அன்பானவர்களே, தர்ஜுமாவை மட்டும் இல்ல, குர்ஆன் நாங்க விளங்கணுமே குர்ஆனை. எனவே அன்பானவர்களே, குர்ஆனுக்குரிய ஹக்க நாங்க முறையாக அதா செஞ்சா, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லனா. ஒன்று குர்ஆன் இந்த குர்ஆனுக்குரிய ரைட்ஸ் கொடுத்து நாங்க குர்ஆனை முறையா பாதுகாத்தோம் என்று சொன்னால் இந்த குர்ஆன் எங்களுக்கு சாட்சி சொல்லும். அல்லாஹ் இந்த மனிதன் எனக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றினார். அப்படி இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆன் அலைனா எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், இவன் எனக்கு இந்த ஹக்க நிறைவேற்றவே இல்லை. எனவே சமரி என்னன்னு சொன்னால், இந்த இன்னைக்கு ஜும்மாவுடைய சமரி, அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய மாசத்தை முடிச்சோம், பல விஷயங்கள் அமல்களை செஞ்சோம். இஸ்திகாமத்தான் எங்கள் அமலுடைய கபூலியத்துக்குரிய முக்கியமான அடையாளம். அதனால தொழுகையில, சதகாக்கள்ல, தர்மங்கள்ல இஸ்திகாமத்தை மேற்கொள்றதோட குர்ஆன் திலாவத்துடைய விஷயத்துல நாங்க இஸ்திகாமத்தை மேற்கொள்வோம். குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்குது. அதுல முதலாவது தஸ்தீக், ஈமான், குர்ஆன் உண்மைப்படுத்தணும், ஈமான் கொள்ளணும், திலாவத் செய்யணும். 3வது அந்த குர்ஆன் ஆய்வு செய்யணும். 4வது அந்த குர்ஆனை மரணமிடுறதுக்கு முயற்சி செய்யணும். 5வது அதனுடைய அமல் செய்யணும். 6வது குர்ஆனின் மூலமாக நாங்கள் நோய்க்கு நிவாரணத்தை தேடிக்கொள்ளணும். 7வது சகோதரர்களே, குர்ஆனை நாங்க தப்லீக் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும்